ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக மிக சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. அதுவும் முகத்துக்குள்ள முக்கியமான டிப்ஸு. இதை எப்படி பண்ணலாம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே நம்ம இளமையாக இருக்கணும், கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஃபேஸ் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது என்ன பொருளை வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒன்று வீட்டில் இருக்கிற உளுந்தம்பருப்பு இருக்குது இல்லையா, நம்ம வெள்ளை உளுந்தம்பருப்பு இட்லிக்கு ஆட்டுவோம், அந்த உளுந்தம்பருப்பை ஊற வச்சுக்கணும். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி உளுந்தம்பருப்பு டக்குன்னு நம்ம வீட்டில் கிடைக்கல, அப்படி வாங்கலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்பளம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்பளம் வந்து உளுந்தில் தான் தயார் பண்ணுறது. இதை வந்து என்ன பண்ணணும், இரவே ஊற வச்சிடணும். நல்லா வந்து கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரில் இதை நல்லா வந்து உடச்சி போட்டுருங்க. சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுட்டு நல்லா வந்து 4 பீஸாக உடச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து இதாகிடும். இதை அப்படியே நல்லா உடச்சி அந்த தயிருக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுருங்க இரவே. இல்லை அப்படின்னா கொஞ்சம் 1 கப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இது ரெண்டில் எது கிடைக்குதோ அதை மட்டும் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணும்போது இது நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி மாவு பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஃபேஸை வந்து பால் வச்சு நல்லா முகத்தை தொடச்சி க்ளீனப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம ஃபேஸில் வந்து வெளியிலலாம் போயிட்டு வர்றதுனால நிறைய வந்து ஃபேஸ் வந்து மாசுக்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து பாலை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு, எண்ணெய், பசை எல்லாமே போயிடும். ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாகவும் உங்களுக்கு நல்லா அழுக்கு போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது இந்த ஊற வச்ச உளுந்தம்பருப்போ இல்லை இந்த அப்பளத்தை ஊற வச்சு நல்லா தயிரில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை 1 கப் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்து முதல்ல மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணுங்கள். இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ளே அடி லேயரில் இருக்க அழுக்குலேருந்து எல்லாமே எடுத்துரும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தயிர் வந்து நல்லா ப்ளீச் பண்ணுற கண்டென்ட் அதில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தும் அந்த தயிரும் சேர்ந்து ஃபேஸ் முழுக்க உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணும்போது நம்ம லேயர் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் 7 லேயர் இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் தெரியறதில்ல. முகத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து சரியாக வந்துடும், கலர் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்க எண்ணெய் அழுக்கெல்லாம் போனால் தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல், மார்க்ஸ் இல்லாமல், அதே சமயம் கலரும் இதாகி இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து டைட்டன் ஆகி நம்ம இளமையாக இருக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு மெதுவாக மேல் நோக்கி தொடச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த மீதி இருக்க உளுந்த மாவு, அந்த மாவில் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா அது ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டன் ஆகும். ஏற்கனவே உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு டைட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை. அதோட பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கும் போது இன்னும் நல்லா டைட்டன் ஆகும். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளைக்கரு, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டைட்டனாகவும் ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி நல்லா ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா திக்காக பேஸ்ட்டாக கலக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் ஆகிற மாதிரி மேல் நோக்கி அந்த எப்பொழுதுமே பேக் போடும்போது இந்த மாதிரி ரிங்கிள்ஸ்க்கு நம்ம போடும்போது பேக் வந்து நல்லா மேல் நோக்கி போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் வந்து நமக்கு நல்லா டைட்டன் பண்ணி இளமையை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்தும் இந்த ஒரு டைட்டன் பண்ணக்கூடியது பச்சரிசி மாவு, கொலாஜின் சத்து எல்லாமே நிறைய இருக்குது. இந்த உளுந்துலேயும் அரிசி மாவுலேயும் நிறைய இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஃபேஸை வந்து ரொம்ப கலர் ஆக்கிறது மட்டும் இல்லைங்க, சுருக்கங்கள்லாம் போயிட்டு ரொம்ப இளமையாக இருக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து வாரத்தில் 1 நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு இளமை தன்னடி சூப்பராக நம்மளோட ரிசல்ட்டு உடனடியாக கிடைக்கும். நல்ல இளமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல கலர் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளோட ஃபேஸ் நல்ல ஷைனிங்காகவும் நல்ல மினுமினுப்பாக கலராக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க. ஜஸ்ட்டு இது வந்து அசால்ட்டாக நம்மளுக்கு வெறும் உளுந்து தானே, வெறும் அரிசி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இதோட மகிமை பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நானுமே ரெகுலராக இது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஒரு லைக் பட்டன் இருக்குது, லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸோட உங்களை நான் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.